ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் இருக்கிற தோசை மாவு வீட்டிலையே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம கிறிஸ்பியான தோசையும் செய்யலாம், செட் தோசையும் செய்யலாம். ரொம்ப சூப்பராக வரும். இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தோசை மாவு பண்ணுறதுக்காக முதல்ல நம்ம அரிசியெல்லாம் ஊற வச்சிடலாம். அதுக்காக நான் முதல்ல 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். இது நார்மல் மாவு பச்சரிசி தான். கூடவே 2 கப் புழுங்கல் அரிசியும் எடுத்திருக்கேன். நீங்கள் சாப்பாட்டுக்கு எந்த அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதே அரிசியை இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் சேர்க்குறதால தோசைக்கு நல்ல கலரும் மணமும் கிடைக்கும். கூடவே நான் 1/4 கப் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் 1/4 கப் பாசிப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அப்போது தோசைக்கு நல்ல கலரும் கிடைக்கும், இன்னும் அதிகமான கிறிஸ்பினஸும் கிடைக்கும். அது உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 3 கப் அரிசி 1/4 கப் பருப்புக்கு நான் 1 கப் உளுந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கணும். கழுவி எடுத்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா ஊற விட்டுடணும். நான் இன்றைக்கி 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை 4 முதல் 6 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஊறி வந்திருக்கு. இதை நம்ம கிரைண்டர்லேயோ மிக்சிலேயோ சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இதை மூடி போட்டு 6 to 8 hours அல்லது ஓவர் நைட் நல்லா ஃபெர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். 8 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள், மாவு நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி மேலே எழும்பி வந்திருக்கு. இப்போ நம்ம மாவு பார்த்தா அதில் நிறைய பபிள்ஸ் வந்திருக்கும். இப்படி வந்தாலே நமக்கு தோசை ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். அடுத்து நம்ம எவ்வளோ மாவில் தோசை செய்ய போகிறோமோ அதை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். மொத்தமாக எடுத்து மிக்ஸ் பண்ணும்போது நம்ம அடுத்த நாள் எடுக்கும்போது அதில் புளிப்பு சுவை வந்துடும். அதனால் நமக்கு தேவையான அளவு ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் தோசை செய்கிறதுக்கு தேவையான அளவு மாவு தனியாக எடுத்துக்கிறேன். இது வரைக்கும் நம்ம உப்பு சேர்க்கலை, அதனால் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தோசை பண்ணுறதுக்கு மாவு ரெடி ஆகியாச்சு. அடுத்து தோசைக்கல்ல நல்ல எண்ணெய் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கரண்டி மாவு சேர்த்து அதை எவ்வளவு ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு கிறிஸ்பியாக தோசை கிடைக்கும். அதே மாதிரி தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கும்போது மாவு சேர்க்காதீங்க. அப்போ நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது மாவெல்லாம் தோசைக்கல்ல ஒட்டிக்கும். அதனால் லோ ஃப்ளேம் அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சு தோசை ஊற்றிக்கோங்க. அப்போ நமக்கு நல்ல தின்னாக தோசை கிடைக்கும். இப்போ இதில் தேவையான அளவு நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். அடியில் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனோன்னா நம்ம தோசையை எடுத்துடலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. இப்படி இருக்கும்போதே இந்த தோசை வெந்துடும், அதனால நான் திருப்பி போட்டுக்கல. இப்போ நம்ம எடுத்து பரிமாறிக்கலாம். உங்களுக்கு தோசை பார்த்தாலே தெரியும் இது எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. கூடவே நம்ம சட்னி சாம்பார் வச்சு பரிமாறிக்கலாம். நீங்கள் பருப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். அப்போ தோசைக்கு இன்னும் அதிகமான எல்லோ கலர் கிடைக்கும். இதே மாவில் நம்ம செட் தோசை கூட ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி வைக்கும்போது நமக்கு கிறிஸ்பியான தோசையும் பண்ணிக்கலாம், செட் தோசையும் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் வரும். நீங்களும் இதை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஷைனீஸ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.